வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சை பட்டாணியில் டேஸ்டியாக சுண்டல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சை பட்டாணி 250 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குக்கர் பேன் எடுத்துக்கலாம். இதில் அந்த பட்டாணியை ஆட் பண்ணி இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். இப்போது ஒரு விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம திறந்து இதை தண்ணியை வடிகட்டி பட்டாணியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உடைச்ச உளுந்த பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதோட ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே கட் பண்ண மாங்காய் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சாப் பண்ண 1 இன்ச் இஞ்சி, இடித்து வச்ச 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நம்ம இப்போது தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். இதோட சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் சால்ட் இதையும் போட்டு நல்லா நம்ம பிரட்டி டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் போல் துருவிய தேங்காவை ஆட் பண்ணி இதையும் நம்ம எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா டாஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. நீங்களும் இந்த பச்சை பட்டாணி சுண்டலை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.